காப்பாத்து காப்பாத்து. தண்ணி அடிச்சுட்டு இங்க வந்தா படுத்திருக்க. வெளியே போடா. ஃபாதர், நான் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பு உனக்கா? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கொடுக்கறது. ஒரு துளி கூட நான் குடிக்கல. நடந்ததெல்லாம் சொல்லணும். விடிஞ்சதுக்கு அப்புறம் வா. அர்த்தராத்திரில வந்துட்டான். மனுஷனோட உயிரை வாங்க. விடிகிற வரைக்கும் காத்திருந்தா என் மனசாட்சி என்ன கொண்டுடும் ஃபாதர். மனசெல்லாம் ரணமா இருக்கு. தாமஸ் இருந்தது விபத்தில் ஃபாதர். நான் தான் கொண்டேன். மலையில இருந்து தள்ளி விட்டேன். விடிஞ்சிருச்சு சிலுவை. இந்த அங்கி அணிஞ்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு உருக்கமான பாவ மன்னிப்பை கேட்டதில்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். போறேன் ஃபாதர். என் கை சிறந்த பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிடுங்க. இல்லைன்னா போலீஸ் என்ன கொண்டு போகும்போது அவனை யார் பார்த்துப்பா? எனக்கு அந்த நாய் மட்டும்தான் இருக்கு. அப்படி சொல்லாத. உன்னை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாக்யலட்சுமி இப்போ எனக்கும் உன் கூட பழகணும்னு தோணுது. நான் கொலைகார. நீங்க தான் எப்படியாவது எனக்கு தண்டனை வாங்கி தரணும். போலீஸும் கோர்ட்டும் மனுஷங்களை திருத்துறதுக்காக மட்டும்தான். அதுக்கு தான் அவசியம் இல்லையே. நீ தான் உன் தப்ப உனக்கு திருந்துட்டியே. அது மட்டும் இல்லாம பாவ மன்னிப்பு கர்ப்ப ரகசியம். அதை வெளியில யார்கிட்ட சொல்லக்கூடாது. இல்லைன்னா என் மனசு உறுத்திட்டே இருக்கும் ஃபாதர். நீ ஜெயிலுக்கு போனா மட்டும் உன் மனசு உறுத்தாம போயிடுமா சொல்ல? அப்படி இல்ல. நீ இதை தெரிஞ்சு செய்யல. தெரியாம ஒரு விபத்து நடந்துருச்சு. அதனால பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு. அவங்கள தவிக்க விட்டுட்டு போறதுதான் தெய்வத்தோட பார்வையில பெரிய குத்தம். அது மட்டும் இல்ல, உன்கிட்ட ஒரு பொறுப்பா படைச்சிருக்காங்க. அதை மறந்துட்டு ஊர்க்காரங்களுடைய சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பரிதவிக்க விட்டுட்டு நீ எந்த நரகத்துல தண்டனை அனுபவிச்சாலும் உனக்கு மன அமைதி வருமா? ரெண்டு நாளுக்குள்ள நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. 100 வருஷம் நீ காத்திருந்தாலும் உன்னால சில பேரை புரிஞ்சுக்க முடியாது. அதே நான் புரிஞ்சுக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும். ஏன் 1 நிமிஷம் போதும். ஊருக்குள்ள பொம்பளைங்க பின்னாடி சுத்திக்கிட்டும் திருடிக்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாம 1 மணி நேரத்துல திருந்திட்டான்னு எப்படி சொல்றீங்க ஃபாதர்? உன்னால அந்த வீட்டுக்கு முடியுமா இல்லையா? வீடு தரேன். ஆனா என்ன ஆனான்னு இருக்கிற? நேத்து தான் 10 மூட்டை குறுமிளகு அந்த சாலையில இறக்குனேன். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், எந்த பிரச்சனையும் வராது. இனி அவன் என்ன பண்ணாலும் நீங்க தான் பொறுப்பு. சரி, ஒத்துக்கிறேன். உன்னோட சரக்குக்கு சிலுவியே பாதுகாப்பா இருப்பா. போதுமா? நல்லா சொன்னீங்க. திருடன் கையிலேயே சாவி. தம்பி ஆண்ட்ரூ, கொஞ்சம் மனசாட்சி மட்டும் இருந்தா திருடன மாதிரி காவல் காக்க முடியாது. இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பாங்க, அப்புறம் அவங்களே வேண்டான்னு சொல்லுவாங்க. என்னாச்சு? ஊருக்காரங்கெல்லாம் பெருசா ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த சிலுவை பயலுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம இந்த ஊரை விட்டே விரட்டணும்னு. ஃபாதர் தான் ஃபுல் பெர்மிஷன் கொடுத்து இந்த ஊருக்குள்ளேயே அவனை தங்க வச்சிருக்காரு. பால்ராஜ் இந்த விஷயத்தை கண்டுக்கிறதா தெரியல. மாரப்பணம் கடையில இருந்து மளிகை சாமான் வாங்கிட்டு போறான் அந்த சிலுவை. அவன் ஃபாதர் கிட்ட பாவம் மன்னிப்பு வாங்கிட்டான். அவன் தப்பா உணர்ந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். திடீர்னு இப்படி புத்தராய் போயிட்டீங்களா வைத்தியர?
ஆத்து நிறைய வெள்ளம் போனாலும் நாய் நக்கித்தானே குடிக்கும். என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே. சிலுவையை இந்த ஊர்ல தங்க வைக்கிறதுக்கு நீங்க தானே அனுமதி கொடுத்தீங்க? ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டு அவனை இங்க தங்க வச்சீங்க? இந்த ஊர்ல நாங்க யாரும் நிம்மதியா வாழ வேண்டாமா? ஊர் நிம்மதியை பத்தி நீயா பேசுற? உன்னால இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? முதல்ல நீ ஒழுங்கா நடந்துக்க. முதுகுக்கு பின்னாடி அழுக்க வச்சுக்கிட்டு முன்னாடி போறவன பார்த்து சிரிக்க கூடாது. அந்த கேடு கெட்டவன் இனியும் இந்த ஊர்ல தங்கறதா இருந்தா இந்த ஊரை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவான். அவன் பண்ண அட்டூழியம் எல்லாமே உங்களுக்கும் தெரியும். வேற வேட்டைக்காரன் நம்மள கிடைக்க மாட்டானா? வக்கீலு, ஒரு மனுஷனை கெட்டவன்னு சீக்கிரம் ஒதுக்கிற முடியும். நீங்க சொல்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் பண்ணவன் தான். இப்ப அவன் தப்ப உணர்ந்துட்டான். திருந்தணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாப்போமே. எதுக்காக இந்த மாதிரி விஷ பரீட்சை எடுக்கிறீங்க ஃபாதர்? நாயோட வாழை நிமித்தி பார்க்கலான்னு முயற்சி எடுக்கிறார் போல ஃபாதர். ஒருவேளை நிமிந்துட்டா நிமிரம். ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். இனி அவனால ஏதாவது தொல்லை ஏற்பட்டா நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியது வரும். சரி, ஒத்துக்கிறேன். நீங்க சர்ச் வேலையை மட்டும் பார்த்தா போதாதா? ஊருக்குள்ள பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவனை திருத்தணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்து? அதை நான் பாத்துக்கிறேன். முன்ன மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டா நான் அவனை சும்மா விட மாட்டேன். போனா போதுன்னு இத்தனை நாள் விட்டுட்டேன். இனிமே என்னால் அப்படி இருக்க முடியாது. நீங்க அவனை மன்னிச்சதுனால சர்ச்சுக்கே கெட்ட பேரு. சர்ச்சுக்கு மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கும் தான். பேசிய மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணதுனால கர்த்தருக்கு எந்த கெட்ட பேரும் உண்டாகல. எல்லாரும் சேர்ந்து அந்த சிலுவையை கல்லால் அடிச்சு வரட்டீங்க. இது வரைக்கும் நீங்க தப்பே பண்ணது இல்லையா? சொல்லுங்க. சிலுவை நல்லா ஃபாதரை கவனிச்சிருக்கான் போல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பட்டாதான் புரியும். ஆமா ஆமா. உன்னை தங்க வச்சது இந்த ஊர்க்காரங்க யாருக்கும் பிடிக்கல. அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பழைய மாதிரி வேதாள முருங்கமரம் ஏறுமா? இல்ல. இத்தனை நாள் நீ எப்படியோ இருந்துட்ட. உன்னை கேட்க ஆள் இல்லை. இனி எந்த தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டிய? இல்ல. சத்தியமா? உங்க மேல சத்தியம். அப்புறம் என் கையில் அவ்வளோ காசு இல்லை. செலவு கொஞ்சம் குறைச்சிக்கணும். சாராயம் குடிக்காம இருக்க முடியலன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கேளு, நான் தரேன். கள்ளச்சாராய ராமசாமியோட தொடர்பு வேணாங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக தானே ஊருக்குள்ளே திருடிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தரீங்களா? சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் தேவையில்லாதெல்லாம் நினைக்க தோணும். உங்களுக்கும் தொந்தரவு இருக்காது. வேலை செஞ்சு சாப்பிட்ற சுகம் என்னன்னு உனக்கு தெரியணும். நான் யோசிக்கிறேன். இனி அதை பற்றி யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் அவனை அழைச்சிக்கிட்டாருன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அப்புறம் நான் வந்தது, தாமஸோட வண்டி சும்மா கிடக்கிறதுல யாருக்கு என்ன பிரயோஜனம்? காளைங்களுக்கு தீனி போடணும், வீட்டு செலவு இருக்குல்ல. அதனால் அதை யாருக்காவது நாள் வாடகைக்கு விடலாம். நான் அதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடும் பண்ணிட்டேன். யாரு ஃபாதர்? அது காசையெல்லாம் ஒழுங்காக கொடுத்துருவான். நம்ம சிலுவை தான். அது சரியா வராது. வேற யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. அவன் இப்ப முன்ன மாதிரி இல்ல. வேணா ஃபாதர், அவ இந்த வீட்டுக்கு வரதுல எனக்கு இஷ்டம் இல்ல. வேண்டாம், வரமாட்டான். இந்த வீட்டு வாசப்படி ஏறி வரமாட்டான். போதுமா? வண்டியை கொண்டு போறது நான். அதுக்கு உண்டான வாடகையை நானே வந்து கொடுத்துறேன். வண்டியை ஓட்டுறது யாரா இருந்தா என்ன? என்ன எனக்கு கூட தரமாட்டியா? இனி நாளும் காவியம் இது என்ன பொது விதியா? விடியாத இரவுகள் தானே உன்னை தேடும் அதிசயங்கள், அதிகாலை நேரங்கள். வசந்தங்கள்
மனத்தின் வானில் ஆசைகள் கோடி நினைக்கும் போதெல்லாம் கைகூடும். இன்றைக்கும் என்றைக்கும் தானே சொர்க்கத்தின் அர்த்தங்கள் யார் அறிவார்? இனி நாளும் காவியம், இனி நாளும் காவியம். இது என்ன புது விதியாய்? இது என்ன புது விதியா? விடியாத இரவுகள் தானே உன்னை தேடும் அதிசயங்கள், அதிகாலை நேரங்கள். சிலுவை. யார் உனக்கு இந்த பேர் வச்சா? நல்ல பேரு. எங்க அம்மா சர்ச்சில் வச்ச பேரு. உன் பேருக்கு என் பேர் எவ்வளவோ பரவாயில்ல. பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமினா லக்ஷ்மி தெய்வத்தோட பேரு. ம், பாக்கியன்னு கூப்பிடலாம், லக்ஷ்மின்னு கூப்பிடலாம். ம். உன் பேரை பாரு, சிலுவை. குன்னத்தூர் இப்படிதான் காடு மலையமா இருக்குமா? நான் பிறந்தது தான் குன்னத்தூர். எனக்கு பட்டணம்னா ரொம்ப பிடிக்கும். பக்கத்தூர் வரைக்கும் போயிருக்கேன். ஒரு நாள் குன்னத்தூருக்கு வரேன் பாரு. போய் பாரு. இந்த ஊர் மாதிரி இல்ல. என்கிட்ட பேசுற மாதிரி அங்க பேசினா அப்புறம் தெரியும். என்ன தெரியும்? நான் தனியா போக மாட்டேனே, நீ தானே என் கூட வருவ. வருவேன், கனவுல தான் வருவேன். கனவெல்லாம் இல்ல, நிஜமாவே நீயும் நானும் சேர்ந்து அந்த ஊருக்கு போகத்தான் போறோம். போறியா நீ? சும்மா உளறிக்கிட்டு. ஊர்க்காரங்க கிட்ட கெட்ட பேர் வாங்காத. இப்பவே ஒரு மாதிரியா தான் பேசுறாங்க. பேசட்டும், அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு வர்ற மாப்பிள்ளைங்க உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாதுன்னு தான். என்னை எவனும் பார்க்கவும் வர வேண்டாம், கட்டிக்கவும் வேண்டாம். எனக்கு நீங்க போதும். பேரை மட்டும் மாத்தணும். சும்மா வளராத, போ அங்க இருந்து. என்னடி ஊருக்குள்ள வேற ஆம்பளைங்களே இல்லையா? நாங்களும் ஆம்பளைங்க தான். ஏய் நெல்லடி, இவ்வளவு அவசரமா எங்க போற? அந்தவனி அவளை விட்டுடு. அதை சொல்றதுக்கு நீ யாரா? நான் யாரோ, ஆனா அவளை விட்டுரு அந்தோணி. என் கோவத்தை கலராதீங்க. நீ போ. சிலுவை, அதிகமா என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே புல்லட்ல உன் கதையை முடிச்சிருவேன். வேலைக்கு போறது பயத்துல இல்ல, எனக்காக பறிஞ்சு பேசினார்ல அந்த ஃபாதரோட பேரு கிடக்கூடாதுன்னு தான். உங்க காலில் விழுந்து கேட்குற, பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணி இந்த ஊரை விட்டு அவனை அனுப்ப முடியல, அப்படிதானே? அதுக்கு நான் என்ன செய்யறது? நம்ம சர்ச் ஃபாதர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. நம்ம பால்ராஜ் ஐயா அவன் செலவுக்கு பணமே கொடுக்குறாரு. ருசி கண்ட பூனை பாலை வேணான்னு சொல்லுமா? கோழி குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கும் கூப்பிட்டு உபசரிக்கிறதுக்கும் இந்த ஊர்ல தான் ஆளுங்க இருக்காங்களே. நீ எங்கேயோ தாக்குற மாதிரி இருக்க. புரிஞ்சா சரி. என் ராஜாமணிக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு என்ன தேவையோ அதை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். நீ கொடுத்தா எவ்வளையா கொடுப்ப? காக்கா கொத்துனா பசுவுக்கு வலிக்கவா போகுது? சே, என் குடும்பத்தை பத்தி அனாவசியமா பேசுன, அந்தண்டா போட்டு தள்ளிடுவேன். ஏய், விடுடா, விடுடா. இவன் ஒழுக்கம் எனக்கு சொல்ல வந்துட்டான். நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. அந்த சிலுவை உன் பொண்ணை வச்சிருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏண்டா என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறேன். என்ன பேசலாமா? அடிக்க வேண்டியது இவன இல்ல, ஒண்ணும் தெரியாத பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றானே அவனை போய் அடிங்க. உங்க பொண்ணையும் அவனையும் ஏரிக்கரையில பார்த்தேன். சந்தேகமா இருந்தா அவங்கிட்டே போய் கேட்டு பாருங்க. ஏய், உன்னை கொன்னுடுறேன்டா. நீ இருக்க கூடாது. உன்னை கொன்னுடுறேன். என் பொண்ணை நாசம் பண்ணிட்டியடா மகாபாவி. பெத்தவங்க இல்லாத பொண்ணு. இனி நான் என்ன செய்வேன்? அவளை நான் ஒன்றும் பண்ணல, சத்தியமா தான் சொல்றேன். பெரிய ஹரிச்சந்திர அவரு, உன்னை பத்திங்க எல்லாருக்கும் தெரியும். பாட்டிலையும் கோழையும் கொடுத்து எனக்கு துரோகம் பண்ண வந்தடா நீ. சும்மா இருக்கிறவனை கண்ணடிச்சு கூப்பிட்டா எந்த ஆம்பளையும் போகத்தான் செய்வான். சில வீடுகளுக்கு நான் போயிருக்கேன், அதுவும் நானா போல, அவங்க தான் கூப்பிட்டாங்க. நானா எந்த வீட்லயாவது போய் பிரச்சனை பண்ணியிருக்கேனா? நீங்களே சொல்லுங்க. என் மேலே தான் தப்புன்னா என்னை வெட்டி ஆற்றுல போடுங்க. இந்தாங்க. பெருசே, அவன் பேசுற பேச்சும் செய்யற செய்கையும் பார்த்தா அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? ஆமா, உங்க பொண்ணு அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான். நீங்க ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க?
ஷோ. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். 15,000 ரூபாய்க்கு மேலே போச்சு. போன தடவை 30 ரூபாய்க்கு மேலே வந்தது, அதை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிச்சுன்னே தெரியல. எழுந்துடுறா, நாம போலாம். அட உட்காரியா. உட்கார்ந்தாலும் கையில காசு வேணும்ல. சும்மா உட்கார்றதான். உட்காந்து வேடிக்கை பார்க்கறதா என்ன?